ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என் உரையை துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், உண்மையான வெற்றியாளர் யார்? என் அன்பான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் உயிரினங்களையும் படைத்து அவற்றுக்கு தேவையான அனைத்தையும் வழங்கியுள்ளான். வானம், பூமி, காற்று, நீர், நெருப்பு என இந்த பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்தான். பூமியில் வாழ்வதற்கு மனிதனையும் உயிரினங்களையும் வைத்து அவற்றுக்கு தேவையான உணவும் உடையும் வழங்கி பாதுகாத்து பக்குவப்படுத்தி சொர்க்கம், நரகம் இவை அனைத்தையும் அல்லாஹ் ஒவ்வொரு அருட்கொடையாக வழங்கியுள்ளான். இந்த அருட்கொடைகளை ஒவ்வொரு மனித சமுதாயத்தையும் நிறுவ கூறும்படி தன் திருமறை குர்ஆனில் இராஃபில் கூறுகிறான். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபذ்குரு அலா அல்லாஹி லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைத்து பார்ப்பவர்கள் வெற்றி பெற்றோர் என்று கூறுகிறான். ஆனால் என் அன்புக்குரிய சகோதரிகளே, மனிதன் எல்லாம் கிடைத்த பிறகும் அல்லாஹ்வின் பாக்கியத்தை நிராகரிக்கிறான், அதை குறை சொல்லி பொய்யாக்குகிறான். அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனில் என்ன கூறுகிறான்? ஃபபிஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகذிபான். மேலும் நமக்கு அளித்துள்ள அருட்கொடைகளை நீங்கள் எதை பொய்யாக்குவீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் அல்லாஹ்வின் அருட்கொடை விஷயத்தில் 2 விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு இழக்கப்படுவான். ஒன்றாவது ஆரோக்கியம், இரண்டாவது ஓய்வு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஆம், எங்களிடம் அல்லாஹ்வின் அருட்கொடை விஷயத்தில் ஆரோக்கியமும் ஓய்வும் உள்ளது, ஆனால் நாங்கள் யாரும் அதில் கவனம் செலுத்துவதும் இல்லை, அதை நினைவு கூறுவதும் இல்லை. ஒரு ஹதீஸில் வருகிறது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி வந்தார். அதே காரணத்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு மற்றும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சென்று விட்டு ஒரு அன்சாரின் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அவரும் நல்ல விதமாக விருந்தினரை கவனித்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு விண்ட பிறகு கூறினார்கள், நீங்கள் பசியோடு வெளியேறி வந்த பிறகும் அல்லாஹ் அளித்த இந்த உணவு பற்றி நீங்கள் மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று கூறினார். அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். அந்நாளில் அல்லாஹ்வின் அருட்கொடை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வின் பாக்கியத்தில் ரொம்ப பெரிய பாக்கியம் ஹிதாயத் ஆகும். மனிதன் அல்லாஹ்விடம் கேட்கும் பின்பும் அல்லாஹ் மனிதனுக்கு ஆற்றல், செவி, அழகு, கல்வி எல்லாத்தையும் வழங்கி விடுவான். ஆனால் யாரை நாடுகிறானோ, யாரை விரும்புகிறானோ அவனுக்கு மட்டுமே ஹிதாயத்தை கொடுப்பான். நம்மளிடம் கல்வி இருக்கும், ஆனால் மக்களுக்கு காட்டுவதற்காகவும் பெருமைக்காகவும் பட்டத்துக்காகவும் தான் இருக்கும் தவிர இம்மையிலும் மறுமையிலும் ஒரு பயமும் இருக்காது. அல்லாஹ் நம்மளுக்கு செல்வத்தை கொடுத்திருப்பான், ஆனால் அந்த செல்வம் மனிதனுக்கு காட்டுவதற்காகவும் கண்ணியத்துக்காகவும் பெருமைக்காகவும் தான் இருக்கும் தவிர ஏழைகளுக்கு உதவி செய்யவோ உணவில்லாதவனுக்கு உணவளிக்கவும் மனம் ஏங்காது. ஆகையால் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நேரான வழியில் செலுத்தி இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறலாம் இன்ஷா அல்லாஹ். நான் அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன், அல்லாஹ் தஆலா அனைவரையும் அல்லாஹ்வின் அருட்கொடை நேரான வழியில் செலுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.